அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா 20 பசங்க. நம்ம வந்து இன்றைக்கி கடைக்கும் சாப்பாடு செய்யலை. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நண்பர், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வெளிநாட்டில் இருந்து எங்கள் அத்தாவுக்காக நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன். ஆனால் எங்கள் வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லாததுனால நீங்கள் ஒரு 10 பேருக்கு, ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, நான் பணம் அனுப்பி விட்றேன்னு சொல்லி அந்த 10 சாப்பாடுக்கு உண்டான பணத்தை நம்மளுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வேலைகள் தான் இப்போ வேகமாக நடந்துகிட்ருக்கு. பசங்களுக்கும் ஸ்கூல் லீவுங்கிறதுனால இன்றைக்கி நம்ம அந்த சாப்பாடை பிள்ளைங்களுக்கு விட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வண்டி நம்ம தம்பி இருப்பார், அவர் கூட போயிட்டு சாப்பாடு கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வண்டி இல்லை, இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி கிட்டக்க ரொம்ப தூரமாக இல்லாமல் கொஞ்சம் சாப்பாடு இந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்க ஒரு ஸ்கூட்டி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த டார்கெட் ஸ்கூட்டி வாங்கணுங்கிறதுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களுடைய துவாக்கல்ல எங்களை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மழை நேரத்தில் ரொம்பவே சாப்பாடு கிடைக்க கஷ்டப்படுவாங்க ரோடு ஓரத்தில் இருக்கிற மக்கள். மற்ற நாட்கள்லாம் கூட எல்லாருமே உணவு கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் இந்த மழை நேரத்தில் மழைங்கிறதுனால எவ்வளோ இடைஞ்சல் இருக்கும்னு நீங்களே பாருங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட அவங்களால எடுக்க முடியல. வரும்போது கூட ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க. எங்கள் ஊர் சைடே கொடுத்துட்டோம், கிட்டக்கே தான் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் போனோடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ தேவைகளுடைய மக்கள் வெளியில் இருக்காங்க. ஆனால் அவனுங்க திரும்பி வரும்போது நல்ல மழை வந்துடுச்சு, நனைஞ்சிட்டானுங்க. ஸோ நீங்களும் இது மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.